அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 5/9/2024. துவிதியை திதி நண்பகல் 12:22 வரை. அதன் பிறகு திருதியை திதி. மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் காலை 6:12 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். மந்த யோகம் காலை 6:12 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரனுடன் கேதுவும் சந்திரனும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், கிரகப்பிரவேசம் செய்ய, தங்க ஆபரணங்கள், வாகனங்கள் வாங்க, குழந்தைக்கு பெயர் சூட்ட, காது குத்த, விதை விதைக்க, வியாபாரம் தொடங்க, சங்கீதம், கணிதம் மற்றும் கம்ப்யூட்டர் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒருவரிடம் பல மணி நேரம் பேசிக்கொண்டிருப்பது நட்பல்ல. அவரை பற்றி மற்றவரிடம் தவறாக பேசாமல் இருப்பதே உண்மையான நட்பாகும். ஆமாங்க, உங்ககிட்ட எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை நீங்கள் வெளியிட மாட்டீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை ரகசியமாகவே வச்சுருப்பீங்க. ஒருத்தவங்களுடைய விஷயத்தை, ஒருத்தவங்களுடைய அந்தரங்கத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட நாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன். தீராத சிக்கல்களுக்கெல்லாமே இன்னைக்கு தீர்வு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் இருக்கிறதுனால வண்டி வாகனம் பழுதாகும். வீட்டில் ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். லேப்டாப், மொபைல் ஃபோன் அதெல்லாம் கொஞ்சம் பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கேது பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் தைரிய ஸ்தானாதிபதி புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால மகளுக்கு நல்ல வரன் அமையும். திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கும் பல சுப காரியங்களில் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, விலை மதிப்பில்லாத அன்பை எல்லோரிடத்திலும் கொட்டாதீர்கள். அது சிலருக்கு குப்பையாக தெரியும். ஆமாங்க, எல்லார்கிட்டையுமே நீங்கள் அன்பாக தான் இருப்பீங்க, பாசமாக தான் இருப்பீங்க. பார்த்த 10 நிமிஷத்திலேயே 10 வருஷம் பழகின மாதிரி பாச மழையை கொட்டுவீங்க. சிலர் தான் அதை அந்த அருமையை தெரிஞ்சுப்பாங்க, அதை பெருமையாக நினைப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் உங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க. அதனால தாங்க இப்பெல்லாம் யாருக்கு அன்பு தேவைப்படுகிறதோ
அங்கு மட்டும் அளவாக அன்பை காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரனுடன் தைரிய ஸ்தானாதிபதி சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் சரியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் மகனுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் மணமகள் தேடின்னு இருக்கீங்க. அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருந்தக்கூடிய ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவர் சூரியனுங்க. சுகங்களை தரக்கூடியவர் சூரியன் தாங்க. அவர் வலுவாக உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. லோனை அப்படி இப்படி போட்டு எப்படியாவது இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னு தைரியமான சில முக்கியமான முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. பூர்வீக சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். வியாபாரத்திலேயும் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் கை இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சம்மட்டியின் கடைசி அடியில் கல் உடைகிறது என்றால் முதல் அடியெல்லாம் வீணானவை அல்ல. அதுபோல தொடர் முயற்சிகளில்தான் வெற்றி வந்து சேருகிறது. ஆமாங்க, ஒரு தடவை போய் பார்த்துட்டு, ஒரு தடவை பேசிட்டு, ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டு வந்தால் எல்லா வேலையும் முடிஞ்சிருமா? தொடர்ந்து நாம் முயற்சி செய்யணும், தொடர்ந்து உழைக்கணும். தொடர்ந்து அதை பற்றி யோசிக்கும்போது தான் நம்மால் ஜெயித்து காட்ட முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முறைப்படி உழைத்து முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் ஒளிரும் கிரகம் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். தடாலடி முடிவுகள் எல்லாமே நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே மாறுங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மாதிரி இல்லைங்க, ஏன்னா செவ்வாய் 6க்குரியவர். அவர் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக சோர்வு, களைப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. அவரோட சந்திரனும் கேதுவும் இருக்கிறதுனால வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், காதுகுத்து அதிலெல்லாம் கலந்துப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதிகளவு லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக ஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சிலருக்கு ஆரோக்கியமான இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிம்மதி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை, ஓடிக்கொண்டிருக்கும் குதிரைக்கு தான் மதிப்பு. ஆமாம், ஓடிக்கொண்டே இருங்கள், உழைத்து கொண்டே இருங்கள், முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ஆமாங்க,
அதனால தாங்க எப்போவுமே பிஸியாக நீங்கள் இருப்பீங்க, எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நேரங்காலத்தை வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்தி முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரனுடைய சாரத்திலேயே இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உறவினர்கள் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி சாதகமாகவே முடியுங்க. உங்கள் ராசிக்கு வெற்றிகள் இன்றைக்கி வந்து குவியுங்க. அதே போல் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை இன்றைக்கி கையில் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல யோகாதிபதி செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால என் சகோதர வகையில் செலவுகள் கொஞ்சம் இருந்துருக்கும். பெற்றோருக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக தனாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் அதிகரிக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கி உத்தியோகத்திலேயும் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தாயின் அருமை நீ வளரும்போது தெரியாது, உன் பிள்ளையை வளர்க்கும் போதுதான் தெரியும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சின்ன வயசுலேயே அம்மா மேலே தீராத பாசம் உடையவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. சும்மாவா? 10 திங்கள் சுமந்து நம்மை பெற்றெடுத்தவள் தாய், பேணி வளர்த்தவள் தாய், உற்றார் உறவினர் யாவரினும் உயர்ந்தவள் தாய்ங்கிற உண்மையை உணர்ந்து கொண்டவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் சாதுரியமாக பேசி இன்றைக்கி சாதிச்சு காட்டுவீங்க. கேட்ட இடத்துல பண உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க. முக்கியஸ்தர்களை யாராவது சந்தித்து சில உதவிகள் கேட்குறதா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் கேட்கலாங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் முடியும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனு, பிளான் அப்ரூவல் அதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகும். ஒரு சிலர் வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசத்திலையும் இன்றைக்கி நீங்கள் கலந்து சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. புது வியாபாரம் தொடங்கிறது, புது முதலீடு செய்கிறது, புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் மட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். சோர்ந்து விடாதீர்கள். ஆமாங்க,
இந்த மாதிரி தாங்க நம்பிக்கிட்டு நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுங்க. எல்லாரும் வியந்து உங்களை பார்க்குற அளவுக்கு ஏதேனும் சில சாதனைகளை செய்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. குறிப்பாக இன்றைய தினத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். நல்ல வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தாமல் விட்டுட்டு இப்படி நாம் இருக்கிறோமே ஏமாளியாங்கிற மாதிரியான ஆதங்கம் இருக்கும். உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு கோபம் வரும். அதனாலும் நீங்கள் அடுத்தது ஜெயிக்க தான் போகிறீங்க. இருந்தாலும் இன்றைக்கி சில விஷயங்களை நினைத்து பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பீங்க. நேற்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் எல்லாம் இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே சுமாராக தாங்க இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. பொதுவாகவே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது நொறுக்கு தீனிகள் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் வயிற்றுக்கோளாறு, வாயு கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி நெருங்கிய சொந்த பந்தமாக இருந்தாலும் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் ரொம்ப பாசமாக பேசலாம், ஆனால் அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஓடி ஓடி உதவி செய்யப்படும் வரைதான் நீ மதிக்கப்படுவாய். ஒரு முறை நீ மறுத்துப்பார், அடியோடு வெறுக்கப்படுவாய். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நம்மால் முடிஞ்சதை நாம் செய்து கொண்டே இருப்போம். செய்கிற வரைக்கும் செய்வோம். அப்புறம் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும்னு சொல்லி ஏச்சு பேச்சுக்கெல்லாம் அஞ்சாமல் எங்கும் எப்போதும் இயன்ற உதவிகளை இயலாதவர்களுக்கு செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே செலவு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பணம் எங்கே இருந்தால் வருமானு பார்த்தோம்னா கண்ணு கெட்டின தூரத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வியாபாரத்தில் பேர் நல்லா இருக்குது. எல்லாம் வராங்க, கஸ்டமர்லாம் வராங்க. ஆனால் கல்லாவில் காசு விழ மாட்டேங்குது. ஏன் என்னன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. 8வது வீட்டில் குரு இருந்தாலே நாம் இப்படியெல்லாம் அவஸ்தைப்பட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எடுத்துக்கட்டி ரொம்ப பெருசாக தான் செய்து உங்களுக்கு பழக்கம். ஆனால் கடனை வாங்கி உருட்டி புரட்டி எல்லாம் செஞ்சிட்டோம். ஆனால் இப்போ திருப்பி கொடுக்குறதுல திணற வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு திணறலும் ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட பழைய பாக்கிகள் இன்றைக்கி வசூலாகும். கடையை மாற்றலாமா, தொழிலை மாற்றலாமா யோசிச்சுன்னு தான் இருக்கீங்க. அவசரப்படாதீங்க, பின்னால் அதெல்லாம் பார்த்துக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. வழக்கம் போல் கூடுதலாக எல்லா வேலையும் கொடுத்துட்றாங்க. அப்புறமா ஏதாவது நீங்கள் கேட்க போனால் அப்புறம்னு சொல்லி தள்ளி விட்டுடுறாங்க. சரி பரவாயில்ல, உழைக்கிறதுக்குனே நம்ம பிறந்திருக்கிறோம், பிழைக்க தெரியாமல் அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையாக இருக்குது. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, கண்களில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் வைக்கும் ஒரே உறவு தந்தை மட்டும்தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த நேரம் அப்படியே கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. ஆனால் அடுத்த நேரம் அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையே நீங்கள் முறையாக பின்பற்றுவீங்க. எங்கும் எப்போதும் அந்த நேரத்தில் அந்த இடத்திலே கேட்டுக்கொள்ளாததைப் போல மறுப்பதைப் போல காட்டிக்கொண்டு மறுநிமிடமே அப்பா சொன்னதை பின்பற்றி வாழக்கூடிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்யாதிபதி சுயசாரம் வாங்கியிருக்கிறாரு. அதனால் பணவரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதெடுத்தாலும் தட்டி தட்டி போதேங்கிற கோபம் ஒரு பக்கம் இருக்குங்க. வீடு வாங்கிறது, சொத்து வாங்கும் போதெல்லாம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. சீட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், சீட்டு கட்டிட்டு அதெல்லாம் சிக்கிக்காதீங்க. அப்புறம் பணத்தையும் இழக்க வேண்டி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சூரியன் பலமாக இருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்கும். தடாலடியாக சில முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய லாபம் உண்டு. ஏன்னா 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிட்டு பழைய சொந்த பந்தங்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு பொருள் கிடைக்கும்போது நமக்கு அதனுடைய அருமை தெரியாது. ஆனால் அந்த பொருளை தொலைந்த பிறகு தான் நமக்கு அதனுடைய அருமை தெரிய வரும். ஆமாங்க, அதனால தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் நீங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, சின்னதாக இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் விலை மதிப்பு மிக்க பொருளாக இருந்தாலும் அதை வீணடிக்காமல் அதை பத்திரமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6வது வீட்டுக்குள்ளார போய் உட்கார்ந்துருக்கிறதுனால இப்பெல்லாம் நீங்களே கொஞ்சம் அமைதியாயிட்டீங்க. என்னத்துக்கு அனாவசிய பேச்சு? எதை பேசியும் எதுவும் ஆக போகிறதில்ல. நாம் நம்ம கடமையை பார்த்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகலாம். அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்து சாதிச்சு காட்டுவோம். அப்போ தான் எல்லாருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் தர முடியும். அது இதுன்னு பேசிக்கிட்டு எதுவும் பண்ணாமல் இருக்கிறத விட எதுவும் பேசாமல் இருந்து பெருசாக ஏதாவது பண்ணால் நல்லது தானே அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. தைரியத்தில் கொடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனக்கணக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சூரியன் பலமாக இருக்கிறதுனால சின்னதாக ஒரு சேமிப்பு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற எண்ணமும் வர ஆரம்பிக்கும். எவ்வளவோ வந்தப்பெல்லாம் தோணாதது இப்போ தான் தோண ஆரம்பிக்குது. சரி, ஏதோ இப்போவாது அந்த எண்ணம் வந்தது, அது வரைக்கும் சந்தோஷம்தான். வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா 10ல் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனாலிங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே,
ரூ. 10 உன்னுடைய வருமானம் என்றால் அதற்கான வாழ்வை வாழ நீ கற்றுக்கொள். மகிழ்ச்சி உன்னை கட்டிப்பிடித்து கொள்ளும். ஆமாங்க, இந்த கனவு காண்றது, அப்படியே கற்பனையில் மூழ்கிறது, அகலக்கால் வச்சு அகப்பட்டுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஒரு செலவு செய்கிறீங்க, அல்லது ஒரு பொருள் வாங்குறீங்க, அல்லது ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு கடனை வாங்குறீங்கன்னா அந்த கடனை திருப்பி அடைப்புக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கா, அதற்கான அழகு இருக்குதா, அதற்கான தகுதி இருக்குதா, எப்படியெல்லாம் நமக்கு வருமானம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஆழம் பார்த்து காலை விடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தான். அவர் கூட சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகுங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. மகனுக்கும் நீங்கள் மணமகள் தேடின்னு இருக்கீங்க, அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனையில் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. கடையை வேறு இடத்துக்கு மாற்றலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, சீக்கிரம் செய்கிறது நல்லது தாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி மரியாதை கிடைக்கும். அதிகாரிகள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் சந்தோஷ செய்திகள் தேடி வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, பிறக்கும்போது பனிக்குடம் உடைகிறது, இறக்கும்போது மண்குடம் உடைகிறது, இருக்கும்போதாவது பிறர் மனம் உடையாமல் பார்த்து கொள்வோம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்களை கோபப்படுத்த மாட்டீங்க, அடுத்தவங்க மனசை புண்படுத்த மாட்டீங்க. எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நாசுக்காக சில விஷயங்களை சொல்லுவீங்க, நல்லபடியும் நீங்கள் நடந்துப்பீங்க. அப்படிப்பட்ட பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்குது, ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. இன்றைக்கி சாதிச்சு காட்டுவீங்க. திடீர் பயணங்கள் உண்டு. குடும்பத்திலேயும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. சதயம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சோகமாக இருந்தீங்க, கோபப்பட்டீங்க, எல்லார் மேலேயும் கொஞ்சம் ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. இன்றைய தினம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் இருக்கும். அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது நல்லது. நேரம் தவறி சாப்பிட்றதையும் தவிர்க்கிறது நல்லது. அதிகமாக சாப்பிட்றதையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அதற்கு பரிகாரமாக மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எத்தனையோ வலிகள், வருத்தங்கள் நம்மிடம் உண்டு. அதை எண்ணிக்கொண்டிருந்தால் மீள முடியாது, சொல்லி கொண்டிருந்தால் வாழ முடியாது.
ஆமாங்க. அதனால தாங்க கடந்த காலத்தை நினச்சி பார்த்தாலே கண்ணீர் துளிகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நிகழ்காலத்தை நினைத்து பார்க்கும் பொழுது ஓரளவு பரவாயில்லன்னு தோணும். எதிர்காலத்தை நினைத்து பார்க்கும் பொழுது எப்படியும் சாதிச்சிடலாங்கிற நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எங்கெங்கே போய் சொத்து வாங்கிறது? ஏற்கனவே விரயச்சனை ஓடின்னு இருக்கு. எதை எடுத்தாலும் விரயமாக போகுது. ராசிக்குள்ளார இருக்கிற ராகு குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எதுவும் ஒரு தெளிவான முடிவில் எடுக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, அதிக வட்டிக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு பேங்க் லோனில் குறைவான வட்டியில் ஏதாவது கிடைக்குமா லோன் சொல்லி அதற்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. நெருங்கிய உறவினர்கள் வீட்டு கல்யாண நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் இன்றைக்கி சரியாகும். உத்தியோகத்தில் உங்கள் மேலே வெறுப்பாக இருந்த அதிகாரி இன்றைக்கி பாசமாக கூப்பிட்டு பேசுவாருங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷ செய்திகளும் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சென்னை அருகிலுள்ள மாங்காடு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடுமையான மழை வெள்ளம் எல்லாமே அழிந்து போயிடுதுங்க. அந்த நேரம் பார்த்து காளகஸ்தியிலிருந்து மிகப்பெரிய ஒரு சித்தர் வராருங்க. அவர் நிறைய லிங்கங்களை எல்லாம் அந்த பகுதியில், அதாவது கீழே பூமிக்கடியில் 108 லிங்கங்களை அமைத்து தவம் இருக்கிறார். மீண்டும் அந்த மாங்காட்டு பகுதி, சென்னையை ஒட்டியுள்ள மாங்காட்டு பகுதி தழைப்பாகிறது, வளம் அடைகிறது. மக்கள் எல்லாமே அந்த பக்கத்தில் விவசாயம் அது இதுன்னு வச்சு நல்ல செழிப்பாக வர ஆரம்பிக்கிறாங்க. 108 லிங்கங்கள் பூமிக்கடியில் வைத்து அவர் கடுமையாக தவம் செய்கிறார். அதாவது தவம் செய்ய செய்ய பாம்பு புற்றுகள் அவரை சுற்றி படருது. அதாவது புற்று மண் அவரை சுற்றி படருது, கரையான் புற்றுகள். அதில் பாம்புகளும் குடிகொள்ளுது. இருந்தாலும் அந்த சித்தர் நிறைய தவங்கள் எல்லாம் செய்து அப்படியே அந்த இடத்துல ஒரு மாயக்கல்லை வைத்து அவர் அப்படியே ஐக்கியமாகிறார். அதாவது பூரணமாகிறார், சித்தி அடைகிறார். அதுக்கு அடையாளமாக அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு பெரிய கல், அது மேலே அமைக்கிறாங்க. அந்த சித்தருடைய ஜீவசமாதி மேலே அமைச்சிருக்காங்கங்க. இந்த லிங்க வடிவில் ஒரு கல், அது பூதக்கல், அது பூதாகாரமான சக்தியை உடையது. அந்த கல் அதோடைய இருந்த இடத்துல, அவர் இருந்து தவம் செய்த இடத்துல மேலே அந்த கல்லானது அமைக்கப்படுகிறதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்தின் மீது, அதான் அந்த கல் இருக்கு இல்லைங்களா, அந்த லிங்கத்தின் மீது பிறை வரையப்பட்டிருக்குது. இடது பக்கம் பார்த்திங்கன்னா சந்திரப்பிறை, வலது பக்கம் பார்த்திங்கன்னா சூரியன் வரையப்பட்டுள்ளது. நடுவில் பார்த்திங்கன்னா அதாவது சக்கரம், நல்ல யோக சக்கரம். அதுக்கடுத்தது பிரணவ மந்திரம். பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய 5 தலை நாகம் அந்த பூதக்கல் நடுவில் வரையப்பட்டிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. இந்த மகான் ஸ்ரீ சர்பசித்தர் அப்படின்னு இவர் அழைக்கப்படுகிறாருங்க. இந்த சர்பசித்தருக்கு கடுமையான சக்தியெல்லாம் இருந்திருக்குது. ஏன்னா வெள்ளப்பகுதியில் அமர்ந்து கடுந்தபம் இருந்து மக்களையும் அழிவிலிருந்து காப்பாற்றி எல்லா வகையிலுமே ஞானத்தை பெற்றவர் இந்த சர்பசித்தர். அதே மாதிரி இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அந்த சித்தர் இருந்த பகுதியை தாண்டும் பொழுது
பாம்பு உஸ்ஸு உஸ்ஸுன்னு சீரும் இல்லைங்களா, அந்த மாதிரி சத்தங்கள் தான் அந்த பகுதியில் அதிகமாகவே வந்திருக்குது. அப்புறம் காலப்போக்கில் என்ன இங்கே சத்தம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தான் இந்த மகானுடைய ஸ்ரீ சர்பசித்தருடைய ஜீவசமாதி அங்கே இருக்கிறத எல்லாருமே அறிய முடிஞ்சுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே பௌர்ணமி நாட்களில் எல்லா வகையிலுமே சிறப்பு பூஜைகள் எல்லாமே செய்யப்படுதுங்க. எல்லா வகையிலுமே சிறப்பு பூஜைகள் செய்யப்படுது. பௌர்ணமி நாளில் இந்த லிங்கத்துக்கு நாம் அபிஷேகம் செய்யும் பொழுது இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் சாய்ந்த வண்ணம் இருக்குது. சில பௌர்ணமியில் இடதுபுறம் சாய்ந்தபடி இருக்கிறது, சில பௌர்ணமியில் வலதுபுறம் சாய்ந்தபடி அந்த லிங்கம் இருக்குதுங்க. இங்கே வேஷ்டி சிலர்லாம் அந்த லிங்கத்துக்கு சாத்துறாங்க, சிலர் பூமாலை கொண்டு சாத்துறாங்கங்க. அதே மாதிரி வியாழக்கிழமைகள், அப்புறம் பௌர்ணமி நாட்கள், அதுக்கடுத்தது மகா சிவராத்திரி நாட்கள், அந்த நாட்கள்லாம் இங்கே விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறுதுங்க. பௌர்ணமி நாட்களில் அன்னதானமும் இங்கே சிறப்பாக செய்யப்படுகிறது. இந்த மகானுடைய சர்பசித்தருடைய ஜீவசமாதிக்கு போனோம்னா ராகு கேது தோஷம் விலகிறதோடு மட்டும் இல்லாமல் முன்ஜென்ம கர்ம வினைகள் எல்லாமே விலகி நம்முடைய ஜாதகத்துக்கும் ஒரு பலம் சேருதுங்க. அதனால் ஸ்ரீ சர்பசித்தரை சென்று வணங்குவோங்க. இந்த ஸ்ரீ சர்பசித்தருடைய ஜீவசமாதி எங்கே அமைஞ்சிருக்குன்னா, மாங்காடு அம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் கோவிந்தராஜபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பகுதியில் ஸ்ரீ சர்பசித்தருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. அதனால் மகான்கள், யோகிகள், தபசிகளுடைய ஜீவசமாதிகள் சென்று தியானம் செய்வோம். கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு காரியங்களில் வெற்றியடைவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தபசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.